ரெண்டோட வீடியோ வித் ஆடியோ வந்து எப்படி இருக்குங்கிறத. ஸோ நான் வந்து கோப்ரோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு மாடு வருது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம சேனலுக்காக கோப்ரோ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஈவினிங்கில் வந்து கோப்ரோவும் நம்ம ஐஃபோனையும் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சன் வந்து செட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு வந்திருக்கேன். ஏன் கீழே காட்டலைன்னா பின்னாடி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால தான். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்மளோட கோப்ரோ புதுசாக வாங்கின ஹீரோ 11 வாங்கியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் வீடியோ தான். ஸோ மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். வயசு நம்ம இப்போ தாமிரபரணி ஆற்றுக்கிட்ட நிற்கும். இப்போ வந்து புதுசாக நம்ம வாங்கின கோப்ரோ. ஸோ இந்த கேமரா தான் வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் வாங்கினேன். ஸோ வீடியோ டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களோட சேர்ந்து நானும் வீடியோ வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதோட வீடியோ அவுட்புட் எல்லாமே ஒரிஜினல் அவுட்புட் நான் போடுறேன். இதில் சூப்பர் ஒயிலில் இருக்கிறத நார்மலாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஒரு நிமிஷங்க. வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டிருந்தேன் இவ்வளோ நேரமாக. ஸோ மார்னிங் வாங்கினேன், ஈவினிங் வரைக்கும் சார்ஜ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம். நல்லா சன்னு வந்து கீழே இறங்கிடுச்சுங்க. ஸோ வீடியோ டெஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, இதுலேயும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும், இதுலேயும் வீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ ரெண்டோட வீடியோ வித் ஆடியோ வந்து எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இதில் மொபைலை எடுத்துகிட்ருக்கேன், இதில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஈவினிங் நான் ஏன் எடுக்கிறேன்னா, ஈவினிங் தான் கொஞ்சம் லைட்டிங் நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ரொம்பவும் லவுடாக பேசலை, நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பக்கத்தில் ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் நார்மலாக பேசிகிட்ருக்கேன். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கும் போடல. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஐஃபோன் 13ஓடதும் கோப்ரோ 11ஓட டெஸ்டிங் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம. இந்த கோப்ரோவில் வந்து இது வந்து ஹரிசாண்டல், அதாவது நம்ம இப்படி கேமரா வச்சாலுமே ஹரிசாண்டலாக தான் இருக்கும். ஸோ ஒரே லெவலில் தான் இருக்கும். இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா, ஸோ இப்போ மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து மாறும். ஸோ நம்ம வந்து ஓடிட்டு இருந்தோம், இல்லாட்டினா வேறு ஏதாவது ஃப்ரேம் வந்து மிஸ் ஆகுது, இப்போ கை வந்து இப்படி தவறி இப்படி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட்டுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சோம் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. நான் எப்படி மாற்றினாலும் அது வந்து லாக்கில் ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குங்க அது. வளைய போட்டு அப்படியே உள்ளே போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து கலர் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது டல்லாக இருக்குது. எனக்கே பார்க்கும்போது டல்லாக தான் இருக்குது. கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு எடுக்கிறேன் நான். கலர் வந்து வைப்ரண்ட்டில் தான் கைஸ் இருக்குது. சன் லைட் இறங்கிடுச்சுனால அது இருக்குது. ஸோ நான் வந்து கோப்ரோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பெருசாக செட்டிங்ஸ் அதெல்லாம் தெரியாது. இதில் கொடுத்துருக்கதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு, அப்புறம் ஃபுல் ஃப்ரேமு, அப்புறம் வந்து ஆக்டிவ், 4K, சினிமாட்டிக், அல்ட்ரா ஸ்லோமோ. ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது. இது நம்ம வந்து தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு இது வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஸ்பீடு, டைமரு, ஜூமு, பிட்ரேட்டு, அப்புறம் வந்து இந்த ISO இதெல்லாம் நான் ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. கலர் பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கும், நேச்சுரல்னு இருக்கா. ஸோ இதில் போய்ட்டு விவிடுன்னு மாற்றணும் அப்படின்னா நம்ம கலர் வந்து
இந்த மாதிரி பூஸ்ட் ஆகும், இல்லை நார்மல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மோடுக்கும் வந்துமே நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ கோப்ரோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன், அதனால் இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ புதுசாக யாரும் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர இந்த இதில் எப்படி இருக்குன்னா, இந்த சைடு மாற்றினீங்க அப்படின்னா ஃபோட்டோவுக்கு வந்து போகும். ஃபோட்டோவில் உள்ள அந்த வைடு பஸ்ட் மோடு, அப்புறம் வந்து நைட் ஃபோட்டோ. ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது. தென் வந்து அப்படியே இந்த சைடு திருப்பினோன்னா வீடியோ வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைம் லேப்பு. ஸோ இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை அமுக்குனோம்னா ரெக்கார்ட் ஆகும். இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குல்ல, லாக் பட்டனு. ஸோ அந்த பட்டன் அமுக்குனாலும் ஒவ்வொரு இதாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். அவ்வளோதாங்க. ஸோ கீழேருந்து மேலே தள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். இதே வீடியோ மோடில் வச்சுட்டு வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா மேலே ஸ்வைப் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் வரும். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போது சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10% கிட்ட காலியாக இருக்குது. லைட்டாக இந்த இடத்துல அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி இருக்கும்ல, ஸோ அந்த இடம் வந்து லைட்டாக ஹீட்டு வந்து தெரியுது எனக்கு. வந்து நான் கையில் வச்சுருக்கனால தெரியுது ஹீட்டு. ஸோ 10 வந்து அதிகமாக ஹீட்டாக இருக்குது. ஸோ சார்ஜ் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தான் 11 வாங்கியிருந்தேன். பட்டு 11மே லைட்டாக அந்த ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சூப்பராக இருக்குங்க. நான் புதுசாக பார்க்கும்போது இந்த கோப்ரோவில் வந்து அதாவது 2 டிஸ்பிளே உண்டு. ஸோ பழைய மாடலில் இருக்குமான்னு தெரில, இந்த மாடலில் உண்டு. நான் சொன்னல, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மோடு வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி மாறும். ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஒரு டிஸ்பிளே உண்டு. இந்த இதில் வந்து டிஸ்பிளே பார்த்துக்கலாம். நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. தண்ணிக்குள்ளேயுமே முக்கினாலுமே எதுவும் ஆகாது. ஒரு 32 ஃபீட் வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாகவே இப்போதைக்கு அர்ஜெண்ட்டாக வாங்கினது எதுக்குன்னா, அடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரிப்பு போகிறோம். ஸோ அதில் வந்து நிறைய வந்து வாட்டர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அர்ஜெண்ட்டாக வாங்கினேன். ஸோ மற்றபடி நல்லாயிருக்கு. ஸோ இந்த கோப்ரோ வந்து இதோட ரேட் வந்து ஆக்சுவல் ரேட் வந்து என்னென்னா 50,000 54,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. நான் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கியிருந்தேன். 33.5,000 நினைக்கிறேன். ஆமாம், சம்திங் எவ்வளோ வந்துச்சு, 33 சில்லரை கிட்ட வந்துச்சு. ஸோ இதோட லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இதோட டெஸ்டிங் வீடியோ இன்னுமே நிறைய வரும். அந்த ஃபுட்டேஜெலாம் நான் அடுத்தடுத்து போடுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. இப்போ வந்து சூப்பர் வைடு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து இந்த சைடும் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் லைட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஹைப்பர் வியூவு. ஸோ இப்போ தெரியுமே நல்லாவே ஒய்டாக இருக்குங்க. ஸோ சன் ஓரளவுக்கு இறங்கிடுச்சு, லைட்டுமே லோ லைட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரைட்டாக தான் காட்டுது. ஸோ நான் இந்த சைடு வந்து பார்க்கும்போது கருப்பாக தான் தெரியும் நினைக்கிறேன். அப்படியே இங்கிட்ட வந்து பார்த்தா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாகவே சன் இறங்கிடுச்சு. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. வீடியோ நான் கொஞ்சம் நார்மலான இடத்துக்கு போயிட்டு வரேங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்து லைட் இருந்துச்சு அப்படின்னா பிரைட்டாக இருக்கும். பின்னாடி லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எந்தளவுக்கு லைட் வந்து இது பண்ணுன்னு தெரில ஃபேஸில். ஸோ ஒரு மாடு வருது, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கைஸ், இந்த ஒரு மாடு ஓடுது பாருங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளை செம பயம் காட்டிடுச்சுங்க இந்த மாடு. செமையாக ஓடுது. இருக்கிற ஆளெல்லாம் விரட்டிட்டு இருக்குங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்ம தப்பிச்சோம். கொஞ்சம்னா முட்டியிருக்கோம்.
நான் அந்த சைடு விளாண்டுருக்கேன், சரி லைட்டாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது என்னடானா நம்மளே முட்டை வருது. ஸோ இப்போ வந்து நார்மல் வைடில் வச்சுருக்கேன், சூப்பர் வைடு, அப்புறம் வந்து ஹைப்பர் மோடுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் வச்சோம்னா இன்னும் ரொம்பவே பெருசாக தெரியும். இந்த ஃப்ரண்ட் வியூவில் வச்சு எடுத்து பார்க்குறேன். செல்ஃபி வந்து நம்ம நார்மலாக ஒரு கை வச்சோம்னா, கை எட்டுற தூரத்தில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வைடு வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்டிங்கு. ஹைப்பர் மோடு இது வந்து சூப்பர் வியூங்க, நார்மல் வைடு. ஸோ அந்த ஃப்ரேமிங்குமே எந்தளவுக்கு வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ செமையாகவே இருக்குங்க. சூப்பர் வைடு போட்டோம்னா சூப்பராகவே கவர் ஆகுது. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 68% இருக்குது. ஸோ ஒன்று குறையுது. ஸோ ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹெலிகாம் ஷாட் மாதிரி கூட எடுக்கலாம் போல், அந்தளவுக்கு வைடு சூப்பராகவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராகவே ஹெலிகாம் ஷாட் எடுக்கலாம், செமையாகவே இருக்கும். ஓஹோ, நான் கோப்ரோவில் எடுத்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இதில் ஒய்டு போட்டு எடுக்கிற வீடியோ. ஸோ அந்த கலரும் இதில் உள்ள லைட்டிங்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இதே லொக்கேஷன் தான் எடுத்தேன். இது வந்து ஃபுல் வெயிட்டில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் நான். கைஸ் இந்த கலரும் இந்த இடத்துக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ நான் ஏன் ஈவினிங் வந்தேன்னா இந்த மாதிரி சினிமாட்டிக் ஷாட் வந்து நிறைய எடுக்கலாம். ஸோ ஈவினிங் டைமு அதுக்காக தான் வந்தேன். சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. சவுண்டு குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லைட்டிங்கே வேறு லெவல் இருக்கா. ஸோ கோப்ரோ எல்லாரோட கனவாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் கனவாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வாங்கிட்டோம். ஆடியோ குவாலிட்டியுமே எனக்கு தெரிஞ்சு இதில் கேட்கும்போதே சூப்பராக தான் இருந்துச்சு. அவுட்புட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், பாருங்கள். செமையாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட் டைம் பிரச்சனை சூப்பராக தான் இருக்குது.